بسم الله الرحمن الرحيم. عن أبي العباس عبد الله بن عباس بن عبد المطلب رضي الله عنهما عن رسول الله صلى الله عليه وسلم فيما يروي عن ربه تبارك وتعالى قال: إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتبها الله تبارك وتعالى عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله 10 حسنات إلى 700 ضعف إلى أضعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله سيئة واحدة. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஃபீமா யர்வி அன் ரப்பி, தன்னுடைய இரட்சகனாகிய உயர்வும் மகத்துவமும் மிகுந்த அல்லாஹ்வை பற்றி கூறுகிறார்கள். கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதினான். நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சும்ம பய்யனதானே, அந்த பதிவு செய்வதல் என்பது எத்தகையது என்ற விஷயத்தை நபி அவர்கள் விளக்கினார்கள். ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபஹா அல்லாஹு தபாரக வ தஆலா இந்தஹு ஹஸனத்தன் காமிலா. ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறார், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நன்மையை அவரால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவர் நன்மையை செய்ய நினைத்தார் இல்லையா, அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் சமூகத்தில் பரிபூரணமாக ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். நன்மையை அவர் செய்ய நினைத்தார். அந்த நினைத்தல் என்ற காரியத்துக்காக வேண்டிய பரிபூரணமான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். வயின் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதபஹா அல்லாஹு 10 ஹஸனாத்தின் இலா 700 ضعف இலா அضعாஃபின் கஸீரா. ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறார், எண்ணுகிறார். ஃபஅமிலஹா, அதை நினைத்து செய்தும் விட்டார். செய்யாமல் இருக்கவில்லை, அந்த நன்மையை செய்ய எண்ணி அதை செய்தும் விட்டார் என்று சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்தந்த நன்மைகளின் தகுதிக்கு ஏற்றவாறு, எந்த சூழலில் அந்த மனிதன் அந்த நன்மையை செய்தான், எந்த கஷ்டத்தில் அந்த நன்மையை அந்த மனிதன் செய்தான் என்ற அடிப்படையில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கதபஹா அல்லாஹு 10 ஹஸனாத்தி, குறைந்தது 10 நன்மை, இலா 700 ضعف இலா அضعாஃபின் கதீரா, அதிகம் என்பது 70, அதாவது 700 அல்லது அதைவிட பன்மடங்காக அல்லாஹு தஆலா அவருக்கு எழுதுவார். குறைந்தது 10 நன்மை. ஒரு நன்மையை செஞ்சா குறைந்தது 10 நன்மை. அது அல்லாமல் அதிகம் என்று வருகிற போது அது 700ஆக இருக்கலாம், 7000ஆக இருக்கலாம், அல்லது 7 லட்சமாக இருக்கலாம், இன்னும் பன்மடங்காக இலா அضعாஃபின் கஸீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான மடங்குகள் அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை எழுதுகிறான். இது நன்மையை செய்ய நினைத்து செய்துவிட்டான். அடுத்தது நபி அவர்கள் சொன்னார்கள், வயின் ஹம்ம பிஸய்யிஅத்தி, ஒரு மனிதர் ஒரு தீமையை செய்ய எண்ணினார், ஒரு பாவத்தை செய்வதற்கு நினைத்தார். ஃபலம் யஅமல்ஹா, ஆனால் அதை செய்யவில்லை, செய்யாமல் என்ன செய்து விட்டார், விட்டு விட்டார் என்று சொன்னால், கதபஹா அல்லாஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, இந்த பாவத்தை செய்ய நினைத்து
செய்யாமல் விட்டு விட்டதன் காரணத்தினால் அவருக்கு ஒரு பரிபூர்ணமான நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். நன்மையை செய்ய நினைச்சு செய்யாம விட்டுட்டாலும் ஒரு நன்மை, தீமையை செய்ய நினைத்து செய்யாமல் விட்டுவிட்டாலும் ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மன்றத்தில் தான் இதையெல்லாம் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்தானவன் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு தீமையை நேற்றைய தினம் நாம் சொன்ன பாடத்துல ஒரு தீமையை செய்ய நினைத்து என்ன செய்கிறார், அந்த என் நியத்திலேயே இருக்கிறார், ஆனால் அவருக்கு தடங்கள் செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு தீமை உண்டு. அவர் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா செஞ்சிருப்பாரு, அப்படின்னா அந்த தீமைக்கு பாவம் உண்டு. அவர் செய்யாவிட்டாலும் அந்த உறுதியான நியத்து இருந்துச்சு, செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஏதோ ஒரு தடங்கள் செய்ய முடியாம போச்சு, அதுக்கு தீமை உண்டு அந்த நியத்துக்கு. ஆனால் இது என்ன தெரியுமா, ஒரு பாவத்தை செய்ய மனசுல நினைக்கிறார், இதை செஞ்சா ஒரு நல்லது இல்லையே, அல்லாஹ் நம்மளை தப்பா எழுதிடுவானே, நம்ம மேல கோவப்பட்டுருவானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சரி வேணாம் விட்டுருவோம் அப்படி நினைக்கிற பத்தியா. அந்த மாதிரி அல்லாஹ் பார்ப்பானே, நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவானே, நம்ம மேல கோவப்படுவானே, ஏதோ ஒரு காரணத்தினால அல்லாஹ் மேல பயந்து அதை விட்டுட்டாருன்னு சொன்னா இந்த பாவத்தை செய்ய நினைச்சு விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நன்மை பரிபூர்ணமாக எழுதுகிறான். அடுத்தது நபி அவர்கள் சொன்னார், வயின் ஹம்ம பிஹா, ஒரு மனிதர் தீமையை செய்ய எண்ணினார், நினைத்தார், ஃபாமிலஹா, செய்ய நினைத்து செய்தும் விட்டார், செய்யாம விடல, செய்தும் விட்டார் என்று சொன்னார். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்துவிட்டால் அவருக்கு குறைந்தது 10 நன்மை, அதிகம் என்று வரும்போது 700, 7000, 7 லட்சம், இன்னும் பன்மடங்கு அவருக்கு நன்மைகள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்ய எண்ணி செய்துவிட்டால் கதபஹல்லாஹு ஸய்யிஅத்தன் வாஹிதா, அவருக்கு அல்லாஹ் ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான், ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான். அல்லாஹ் நன்மையை 700 எழுதுறான்னு சொன்னா தீமையை எப்படி எழுதலாம்? சரி, ஒரு 7வது எழுதலாம்ல, அல்லது ஒரு 2, 3 இப்படியாவது எழுதலாம்ல? இல்லை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல ஒரு தீமைக்கு ஒரு பாவம் தான், இதுதான். இதுக்கு மேல ஒரு அரை பாவம் கூட அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்ய மாட்டான், கூடுதலா எழுத மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரஹ்மத்தானவன், அவன் அர்ஹமுர் ராஹிமீன். அவனுடைய இரக்கம் என்ற அந்த ரஹ்மத்துக்கு உலகத்தில எதையுமே உதாரணம் காட்ட முடியாது. ஒரு தாயின் அன்பை விட 70 மடங்கு அதிகமான அன்புக்குரியவன் அல்லாஹ். அல்லாஹ் 60 ரஹ்மத்துகளை படைத்தான். அதிலே ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் இன்று இருக்கக்கூடிய உயிரினங்கள், அன்று இன்று இன்னும் வரப்போகிற உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் மனிதனா இருக்கலாம், ஜின்னா இருக்கலாம், ஆடு மாடா இருக்கலாம், சிங்கம் புலியா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எறும்புகளா இருக்கலாம், வண்டுகளா இருக்கலாம், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு இரக்கம் உண்டு இல்லையா? எல்லா உயிரினங்களுக்கும் இரக்கம் உண்டு. எல்லா உயிரினங்கள், ஒரு தாய் தன் பிள்ளை மீது எவ்வளவு இரக்கப்படுகிறார், ஒரு தந்தை தன் பிள்ளையின் மீது எவ்வளவு இரக்கப்படுகிறார். ஒரு கோழி குஞ்சு ஒரு பருந்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சத்தம் தான் போடுது. அப்படி 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஓடி தன்னுடைய தாயினுடைய இறக்கைக்குள்ளே அடங்கிக் கொள்கிறது. ஆனா ஒரு பாம்பா இருந்தாலும் ஒரு பருந்தா இருந்தாலும் அந்த கடைசி குஞ்சுகளை பாதுகாக்கிற வரை அது முடியாது அப்படிங்கிறது தெரியும். தன்னை விட சக்தியால் எவ்வளவோ மிக உயர்ந்ததுங்கிறது அந்த கோழிக்கு தெரியும். ஆனா தன் உயிரை பணயம் வைத்து என்ன செய்யுது, அந்த பருந்து இடத்திலும் பாம்பு இடத்திலும் போராடுகிறது. இது இரக்கத்தின் அடையாளம். இந்த இரக்கமெல்லாம் எதுல சேர்ந்ததுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு மத்தியில தந்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ரஹ்மத்துக்கு உள்ளே அடக்கம். ஆனா மீதம் உண்டான அந்த 69 ரஹ்மத்துகளை அல்லாஹ் என்ன செய்கிறான், தனக்காக வைத்துக்கொண்டு 70 ரஹ்மத்துகளை படைத்து
ஒரே ரஹ்மத்தை மட்டும் எல்லா உயிரினங்களுக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு மீதம் உண்டான 69 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தனக்காக வைத்துக் கொண்டான். சுபஹான் அல்லாஹ். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம், நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சான்றாக இருக்கும். அதே போலதான் இந்த ஹதீத்தினுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்தாகும். நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய தாய்க்கு முன்பாக நாம் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். அந்த தாய் நம்மளை அடிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க, பயங்கரமா தண்டனை கொடுப்பாங்க, அந்த பயமா நமக்கு யாருக்காவது? ஒரு பிள்ளை தாய்க்கு முன்னால பாவம் செய்யறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தாய் பயங்கரமான பலம் வாய்ந்தவர், நம்மள ஒரு குத்தாக்கா நம்ம மூத்தா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பயமா தாய் மேல? இல்ல. என் தாய் என் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், என் மீது ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறார், என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார். அந்த தாய்க்கு முன்னால நான் பாவத்தை செஞ்சு என் தாயினுடைய அன்பை விட்டும் நான் அப்பாற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டு. அப்படின்னா நம்ம தாய்க்கு முன்னாலேயே அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாம அந்த ரஹ்மத்துல 70 தாயை விட அதிகமான அன்புக்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாவுக்கு முன்னால அல்லாஹ் பார்க்கிற நிலையில எப்படி பாவத்தை செய்யலாம்? அல்லாஹ் நம் மீது எவ்வளவு ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறானோ அதே போல அல்லாஹ்வின் மீது நாம் அதிக அன்புள்ளவர்களாக இருக்கிறேன். இதான் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கைமாறு. அதற்கு மாறாக பாவங்களை சர்வசாதாரணமாக செய்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது தண்டனையாக மாறிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானா. எனவே இந்த ஹதீத் ஒரு 4 விஷயத்தை நமக்கு சொல்லுது. இந்த 4 விஷயங்களும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நமக்கு தெரிவிக்கிறது. இதுல முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நன்மையை செய்ய நினைத்து ஒரு மனிதர் செய்யவில்லை என்று சொன்னார், செய்ய நினைத்ததற்காக ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுகிறான், நியத். ஒரு மனிதர் தீமையை செய்ய நினைக்கிறார், ஆனால் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளத்துல இருந்த அந்த நியத்தை அவர் என்ன செய்கிறார்? கேன்சல் பண்றார், வேணாம் அப்படின்னு செய்யறார். அந்த நியத்துக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த பாவத்திற்கான தண்டனையை எழுதவில்லை. ஆக நியத் என்பது ஒவ்வொரு அடியார்களுக்கும் முக்கியமானது. அந்த நியத்தை நாம் சரிபடுத்தி கொள்ளும் போது அதை நாம் நேரிய பாதையில் அமைக்கும் போது அல்லாஹுடைய நன்மைகளின் குவியல் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய ரஹ்மத்தை தந்தார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.